அண்மை செய்தி. ஜனவரி 21ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் பொன்முடி சரணடைய வேண்டும் என நீதிபதி உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். அதன் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். ஜனவரி 21ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் பொன்முடி சரணடைய வேண்டும் என்றும், நீதிமன்றத்தில் சரணடைய மட்டுமே பொன்முடிக்கு 30 நாட்கள் அவகாசம் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனவரி 21ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் பொன்முடி சரணடைய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். பொன்முடிக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். ஊழல் வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் அந்த தீர்ப்பினுடைய நகலானது இன்றைய தினம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதன்படி அந்த இருவருக்கும் விதிக்கப்பட்ட தலா 50 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்தவில்லை என்றால் கூடுதலாக 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்ட பொழுது இந்த தீர்ப்பு குறித்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பொன்முடி மற்றும் அவரது மனைவி அளித்த பதில்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதன்படி பொன்முடியை பொறுத்த வரைக்கும், நான் நிரபராதி, எனக்கு 73 வயதாகிறது, நான் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், கீழமை நீதிமன்றம் போதிய சாட்சிகள் இல்லாதனால் என்னை நிரபராதி என்று விடுதலை செய்தது, எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுகிறேன் என பொன்முடி தெரிவித்தார். அவரது மனைவியை பொறுத்த வரைக்கும், நான் நிரபராதி, எனக்கு 68 வயதாகிறது, மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டுள்ளது, கீழமை நீதிமன்றம் போதிய சாட்சிகள் இல்லாதனால் என்னை நிரபராதி என விடுதலை செய்தது, எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுகிறேன் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றத்தினுடைய தன்மை ஆகியவற்றை கருதி இவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த குறைந்தபட்ச தண்டனையாக 3 ஆண்டுகள் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இவர்கள் இருவருமே நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு 30 நாட்கள் அவகாசம் வழங்கியும் உத்தரவிடுவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை இந்த 30 நாட்களுக்குள் இருவரும் சரணடையவில்லை என்றால் 22/1/2024ஆம் தேதி அன்று இவர்கள் இருவரும் தண்டனையை அனுபவிக்க ஏதுவாக அவர்களை உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு விழுப்புரம் நீதிமன்றத்திற்கும் நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். இதனை அடிப்படையாக வைத்து, இதனை வாரண்டாக வைத்து அவர்கள் தண்டனை அனுபவிக்க ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது என்பது இன்றிலிருந்து 30 நாட்களுக்கு தான். 21ஆம் தேதிக்குள் அவர்கள் சரணடைய வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் 22/1/2024 அன்று அவர்களை கைது செய்து அந்த தண்டனையை அனுபவிக்க நடவடிக்கை எடுப்பதற்கு விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.